கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கறிப்பட்டை போட்டுக்கிறோம். பட்டை வகைகள் எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கிற வேண்டியதான். பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். இப்போக்கி லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிற வேண்டியது. உங்களுக்கு எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை சேர்த்துக்கிற வேண்டியதான். இப்போ தயிர் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து வச்சுக்கிற வேண்டியதான். நம்ம கட் பண்ண சிக்கனை இப்போ சேர்த்துக்க வேண்டியது. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிற வேண்டியதும். அழுகுதுடி பொடியை. இப்போ வந்து நம்ம கலர் மசாலா சேர்த்துக்கிறோம். இப்போ சிக்கன் மசாலா, இப்போ மல்லிப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். மல்லிப்பொடி சேர்த்தோம்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய் பொடி கலராக இருக்க மாதிரி. மிளகாய் தூள், இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்.